அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஊட்டிக்கு போகிற விளாக் தான் எடுத்து போட்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எந்த இடமெல்லாம் பார்த்தோம், என்னமெல்லாம் பார்த்தோங்கிறத நாங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து போகிற வழியில் வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு டிஃபன் கடையில் வந்து எப்போவுமே வந்து நாங்கள் டிஃபன் அங்கே தான் சாப்பிடுவோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டிஃபன் சாப்பிட்டுட்ருக்குறோம். பூரி, பரோட்டா, தோசையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். சின்ன ஹோட்டல் தான், ஆனால் வந்து டேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா இருந்தது. விலையும் வந்து பரவாயில்ல. நாங்கள் 7 பேர் சாப்பிட்ருக்குறோம். பெரியவங்க 4 பேர், குழந்தைங்க 3 பேர் சாப்பிட்ருக்குறோம். விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ஹீல்ஸ் நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் அப்படியே வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்குறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போகிற வழியில் வந்து ஒரு யானை மாதிரி ஒரு கூண்டார மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கு அழகாக தான். அதிலெல்லாம் வந்து வேஸ்ட்டு பாட்டில்களெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து வேஸ்ட்டு குப்பை போடுற மாதிரியும் இல்லை, பார்க்குறக்கும் எல்லாம் அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஊட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் இ பாஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். இ பாஸ் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. போகிற வழியில் நாங்கள் இ பாஸ் காமிச்சிட்டோம். அவங்க செக் பண்ணிவிட்டு தான் உள்ளேயே வந்து என்ட்ரன்ஸில் உள்ளேயே விட்றாங்க. போயிட்டுருக்கு. இ பாஸ் காமிச்சிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பல கண்காட்சி பார்க்குறக்கு வேண்டி சிம்ஸ் பூங்காங்க தான் போயிட்டுருந்தோம். குன்னூரில் இருக்குது. அங்கே போய் பார்க்கலான்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து முதுமலை மசனகுடியெல்லாம் அங்கே தான், அந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். நாங்கள் வந்து சிம்ஸ் பார்க்குக்கு ரீச் ஆகிட்டோம். வந்தாச்சு. காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. டிக்கெட் வந்து இப்போ சீசனுங்கிறனால பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் குழந்தைகளுக்கு 50 ரூபாயும் அந்த மாதிரி டிக்கெட்டு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. உள்ளே போயாச்சு. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து அது கூட நின்று எல்லாம் குழந்தைகளெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோவெல்லாம் எடுத்தோம். அதுக்காக டைனோசரை வந்து ஆரஞ்சு பழத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கு நல்லா அழகாக இருந்தது. அது கீழே நின்று மக்களெல்லாம் வச்சு ஃபோட்டோவெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அது ஒரு ஃபோட்டோவை நாங்கள் எடுத்துட்டோம். இது வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம அப்புறம் பூவெல்லாம் வந்து நிறையாவே இருந்தது. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. டேலியா பூவெல்லாம் வந்து கலர் கலராக நிறையா பூ வச்சுருந்தாங்க. ரோஸ் கலர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலரு பூ பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் போனது நல்லா கிளைமேட்டும் நல்லா இருந்தது. மலை சாரலோட லைட்டாக சாரல் அடிச்சுட்டே இருந்தது. பார்க்குறக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பூவு. இந்த பக்கம் வந்து நத்தை வந்து பேரிச்சம்பழத்தை ஃபுல்லாக பேரிச்சம்பழத்துலேயே வந்து அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க.
பேரிச்சம்பழம், திராட்சை இருந்தது. அது கூட செரிப்பழமும் ரெடி பண்ணி அழகாக பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபோட்டோவெல்லாம் நாங்கள் எல்லாம் குழந்தைங்க நாங்கள் எல்லாமே ஃபோட்டோவெல்லாம் எடுத்தாச்சு. இது லாஸ்ட்டில் வந்து நான் போட்டிருக்கிறேன். இந்த பூக்களை பார்க்குறதுக்கு அந்த பழங்களெல்லாம் வச்சு எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது. நாங்கள் வந்து நேரமாக வந்து போயிட்டோம். கண்ணாடி மாளிகைக்குள்ளே அழகாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பழ கண்காட்சிங்கிறதுனால நிறைய ஃப்ளவர்ஸும் வந்து அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. காலையில் நாங்கள் நேரமாக போனதுனால சீக்கிரம் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. கூட்டமும் கம்மியாக இருந்தாலும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கூட்டம் நல்லா ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஜிம்ஸ் பார்க் வந்து எல்லாமே நாங்கள் பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது இல்ல பொரி வேணுமே, பொரிதால வேணும். இங்க பாருங்கம்மா, நல்லா இருக்கு சஃபோன். இது கீழே இறங்கி போனோன்னா பார்க்கெல்லாம் இருக்குது. நல்லா குழந்தைங்க தூரி விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. போட் சவாரியும் இருக்குது. அதில் வந்து நாங்கள் போகலை, எங்கள் மக்களை மட்டும் எல்லாம் ஏற்றி விட்டு அவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தூரிலெல்லாம் விளையாண்டோம். எல்லாம் பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வர்ற வழியில் வந்து டீ சாப்பிட்லான்ட்டு ஒரு கேண்டீன் மாதிரி முன்னாடி வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் டீ சாப்பிட்றதுக்கு உட்காந்துருந்தோம். அங்கே வந்து வெறும் நாங்கள் 3 கேக்கு, பிஸ்கெட்டு, ஒரு 5 பிஸ்கெட் தான் ஆர்டர் பண்ணி 2 டீ 4 காஃபி இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கே வந்து பில்லு 400 ரூபா வந்துருச்சு. இது வந்து எப்படின்னா காலைல டிஃபனை வந்து அவ்வளோ சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டோம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து விலையும் பரவாயில்ல. இந்த சீசன் டைமில் வந்து நம்ம ஊட்டிக்கு வந்தோன்னா ஃபுல்லாக வந்து ஒரு டீ காப்பியை வந்து 40 ரூபா போடுறாங்க. அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து முதுமலைக்கு போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்கிற வழியில் நல்ல ஹோட்டலாக ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா ஊட்டியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் நல்ல ஹோட்டலாக பார்த்து நாங்கள் போய் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்குறோம். போகிற வழியிலே வந்து நிறையா வந்து இடமெல்லாம் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதே அப்படியே நாங்கள் வீடியோவெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். வர்ற வழியிலே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு இறங்கிட்டோம். போய் சாப்பிட்றக்கெல்லாம் போய் உட்காந்தாச்சு. நாங்கள் ஒயிட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சிக்கன் ஒயிட் ரைஸ் கூட வந்து 65 அது வாங்கியிருந்தோம். சிக்கன் 65யும் ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கியிருந்தோம். 65 வந்து 4 பீஸ் தான் வச்சுருந்தாங்க. அதே வந்து 250 ரூபா. ஒரே ஒரு ஃபிஷ் வச்சுருந்தாங்க, அது 150 ரூபா. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் சுமாராக இருந்தது சாப்பாடெல்லாம். நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முதுமலைக்கு போயிட்டுருக்குறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடம் வந்து பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முதுமலை போகிற வழியே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கு. அந்த கிளைமேட்டு தான் எங்களுக்கு கரெக்டாக ஒத்து வந்தது. போகிறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த இடம் போகிறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. முதுமலைக்கு போகிற வழியிலே வந்து நிறைய ஷூட்டிங் இடமெல்லாம் இருந்தது. நிறைய காரெல்லாம் நிறுத்திட்டு நிறைய போய் உள்ளே போய் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ஃபைன் மரம்லாம் நிறையா இருக்கிறனால ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகான இடமா இருந்தது. எல்லாம் போய் அங்கேயே முன்னாடி போர்டே வச்சுருக்குறாங்க, படப்பிடிப்பு இடம்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே அவ்வளோ தூரம் உள்ளே போகலை. நாங்கள் முன்னாடி வெளியே நாங்கள் சரி லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து முதுமலைக்கு போய் நேரத்துக்கு போனோன்னா யானையெல்லாம் பார்க்கலாங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்குறோம். அது முதுமலைக்கு போகிற வழியிலே வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கவே வந்து பனிமூட்டை வந்து இறங்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. கார் ஓட்டுறக்கே கொஞ்சம் சிரமமாக இருந்தது.
எய்த்தாப்பில் வர்ற காரும் தெரியுதுல, பின்னாடி வர்ற காரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து பனி வந்து இறங்குறத நேச்சுரலாக நாங்கள் பார்த்தோம். அந்த அளவுக்கு இறங்கி அப்படியே மூடுது, அப்படியே வழியெல்லாம் மூடின மாதிரி ஆயிடுச்சு. வண்டி ஓட்டுற கஷ்டமாயிட்டு நாங்கள் ஓரமாக வந்து வண்டியை நாங்கள் ஓரமாக நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு அது போகிற வழியில் வந்து சின்ன டேமெல்லாம் இருந்தது. டேமுக்குள்ளெல்லாம் இறங்கலை. நாங்கள் பனி மூட்டை இறங்குறத பார்த்துட்டு நாங்கள் ஓரமாக காரை நிறுத்திட்டு இறங்கி ஃபோட்டோவெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில் வந்து ஷூட்டிங் எடுக்கிற இடமெல்லாம் வந்தது. அதை தாண்டதுமே வந்து பனி மூட்டை மேலே இறங்குறக்கு ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் காரை நிறுத்தி எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பனி மூட்டை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இறங்கி ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். எப்படி இருக்குது ரோடே தெரியல. வந்துருச்சுடா. ஏ ஃபுல்லா வருதுடா பனி. ஏ வந்துரு ஓரமா வந்துரு. பனி கண்ணு தெரியாதே. ஓரமா அப்தானா திரும்ப முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே வந்து என்னமெல்லாம் பார்த்தோங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்கத்துல பார்த்த யானை இருக்கலமா, அந்த கடைசியில போகிற வழியிலே வந்து நாங்கள் ஒரு யானையை பார்த்தோம். அது வந்து வளர்த்துற யானை. அது வந்து கெட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நாங்கள் கார் நிறுத்தி பார்த்தோம். அது வந்து வளர்த்துற யானை. போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து ரியலாக வந்து யானையே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து வருது. வெளியே வந்து நின்றுட்டு இருந்தது. யதார்த்தமாக எங்களுக்கு யதார்த்தமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ கத்தாம உட்காருங்க. போலாமா? கையை வச்சு யானை வருங்க வந்துடும். பின்னாடி வண்டி இருக்காத்தா? கடைக்கு போ. எப்படி பார்த்துட்டு கூப்பிடுதம்மா. அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதுக்காக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதுமலையில் யானைக்கு சாப்பாடு ஊட்டுற வீடியோவெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.